أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலிஹில் கரீம் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன் வ மன் தபியஹும் பி இஹ்சானின் இலா யௌமித்தீன். அம்மா பஅத். ஃபக்கத் கால அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் அஸீம் வல் ஃபுர்கானில் மஜீத். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதீ ஹலக். ஹலக்கல் இன்சான மின் அலக். இக்ரா வ ரப்புக்கல் அக்ரம். அல்லதீ அல்லம பில் கலம். அல்லமல் இன்சான மாலம் யஅலம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்பதனுடைய விளக்கத்தை அல்லாஹ் நாடிய வரைக்கும் போன பதிவில் பார்த்தோம். அல்ஹம்துலில்லாஹ். குர்ஆனை ஓதுறதுக்கு முன்னாடி அடுத்ததான் நம்ம என்ன ஓதுவோம்? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம்னு நம்ம ஓதுவோம். இந்த பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்பதனுடைய விளக்கத்தை அல்லாஹ் நாடிய வரைக்கும் இந்த பதிவில் பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். குர்ஆனை ஓதுறதுக்கு முன்னாடி பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அப்படின்னு நம்ம ஓதணும்னு நமக்கு யார் கற்றுக் கொடுத்தா? அல்லாஹு தாலா கற்றுக் கொடுத்துருக்கான். அல்லாஹு தாலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு கற்றுக் கொடுத்தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹாபாக்களுக்கு கற்றுக் கொடுத்தாங்க. சஹாபாக்கள் நமக்கு கற்றுக் கொடுத்துருக்காங்க. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அப்படின்னு குர்ஆன் ஓதுறதுக்கு முன்னாடி நம்ம ஓதணும். குர்ஆன் ஓதுறதுக்கு முன்னாடி மட்டும்தான் ஓதணுமா அப்படின்னு கேட்டால் இல்லை. நம்முடைய அன்றாட செயல்களில் காலையில் எழுந்ததிலிருந்து இரவு படுக்கும் வரைக்கும் நம்ம எந்த செயலை தொடங்குகிறோமோ அந்த தொடங்குறதுக்கு முன்னாடி பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம்னு நம்ம கண்டிப்பாக சொல்லணும். ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்காங்க, எந்த ஒரு செயல் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று சொல்லப்பட்டு ஆரம்பிக்கப்படலையோ அந்த செயலிலிருந்து அல்லாஹுடைய அருள் விலகிவிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அல்லாஹுடைய அருள் இருந்தால் தான் அந்த செயல் நமக்கு முழுமையான திருப்தியான நிலைமையாக அமையும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சரி, சஹாபாக்களும் சரி, எந்த செயல் தொடங்கும் போதும் அவங்க பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம்னு சொல்லி தான் ஆரம்பிப்பாங்க. இப்படி பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் சொல்கிறதுனால நமக்கு என்ன நன்மைகள் கிடைக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். முதல்ல நம்ம எந்த ஒரு செயலை செய்ய ஆரம்பித்தாலும் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம்னு சொல்லும் பொழுது இந்த வார்த்தையில் அல்லாஹுடைய 3 பெயர் அடங்கியிருக்கு. அல்லாஹ், அர் ரஹ்மான், அர் ரஹீம்ங்கிற அல்லாஹுடைய ஒரு 3 பெயர் இதில் அடங்கியிருக்கு. இப்போ நம்ம ஒரு செயலை செய்கிறதுக்கு முன்னாடி இந்த வாக்கியத்தை நம்ம சொல்லும் பொழுது, இந்த துஆவை நம்ம சொல்லும் பொழுது அல்லாஹ்வை நினைவுபடுத்திடுறோம். அந்த செயலை செய்கிறதுக்கு முன்னாடி அல்லாஹ்வை நம்ம நினைவுபடுத்திடுறோம். அப்போ அல்லாஹுடைய பெயரை சொல்லி நம்ம இதை ஆரம்பிக்கிறோம். இதில் அல்லாஹுக்கு மாற்றமான எந்த ஒரு செயலையும் நம்ம செய்யக்கூடாது அப்படிங்கிற அச்சம் நமக்கு வந்துடும். கண்டிப்பாக அல்லாஹ் பார்த்துட்ருக்கான். அல்லாஹுடைய பெயரை சொல்லி நம்ம ஆரம்பிக்கிறோம். இது சரியான முறையில் நம்ம செய்யணும். அல்லாஹுக்கு மாற்றமான முறையில் எதுவும் செய்யக்கூடாதுங்கிற முதல் எச்சரிக்கை நமக்கு கிடைச்சிரும். ரெண்டாவது, நம்ம எந்த ஒரு செயலை செய்கிறோமோ அதில் அல்லாஹுடைய துணை இருக்கணும், அல்லாஹுடைய கருணை இருக்கணும், அல்லாஹுடைய நாட்டம் இருக்கணும். நம்ம நினச்சதையெல்லாம் நம்ம நினச்ச மாதிரியே செஞ்சு முடிச்சிட முடியாது. அதில் அல்லாஹுடைய நாட்டம் இருந்தால் மட்டும்தான் அந்த செயல் நடந்து முடியும். அப்போ அந்த செயல்களில் ஏதாவது ஒரு ஆபத்து ஏற்படுது, ஏதோ ஒன்று நடக்குது அப்படின்னா அதை அல்லாஹ் என்ன பண்ணுவான்? அந்த ஆபத்திலேருந்து தடுத்து விடுவான். அல்லாஹுடைய பெயரை கொண்டு ஆரம்பிச்சிருக்கோம்ல, அப்போ அல்லாஹ் அந்த ஆபத்தை தடுத்து விடுவான். அதில் ஏதாவது நமக்கே தெரியாமல் ஒரு சின்ன சின்ன தவறுகள் செஞ்சுருந்தா கூட அல்லாஹ் மன்னிப்பான். அல்லாஹுடைய கருணை அதில் இருக்கும். அப்போ அல்லாஹுடைய பெயரை கொண்டு நம்ம செய்யும் பொழுது அல்லாஹுடைய கருணை, அல்லாஹுடைய நாட்டம் அதில் நமக்கு வந்துடும். மூணாவதாக, அல்லாஹுடைய பரக்கத்து அதில் வரும். நம்ம ஒரு நல்ல செயலை செய்யும்போது அதில் நிறைய பரக்கத்து கிடைக்கும். தொடர்ச்சியாக நம்ம அதை செய்யறதுக்கான ஒரு சூழ்நிலைகளை அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தி வைப்பான். நாலாவதாக, ஷைத்தானுடைய சூழ்ச்சிகள் எதுவுமே இல்லாத அளவுக்கு அல்லாஹ் பாதுகாப்பான். எந்த ஒரு செயலை நம்ம நல்ல செயல்களை செய்ய ஆரம்பித்தாலும் உடனே ஷைத்தான் வந்துடுவான் அதை தடுத்து விடுறதுக்கு. அதை நம்ம போன பதிவுலேயே பார்த்தோம். எல்லா செயல்களையும் தடுக்கிறதுக்கு தான் பார்ப்போம். அப்போ அந்த ஷைத்தானுடைய அந்த சூழ்ச்சியிலேருந்து அவன் தடுக்கிறதுலேருந்து நம்ம பாதுகாக்கப்படணும் அப்படின்னா அல்லாஹுடைய பெயரை சொல்லும்போது அவன் ஓடிடுவான். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம்னு சொல்லும் பொழுது ஷைத்தான் ஓடிடுவான். இங்கே அல்லாஹுடைய பெயர் சொல்லப்பட்டுருச்சு, நமக்கு வேலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஓடிடுவான். ஐந்தாவதாக, அந்த செயல்னால நம்ம அல்லாஹுடைய பெயரை சொல்லி செய்யக்கூடிய அந்த செயல் இம்மையிலையும் நமக்கு அந்த செயல்னால நன்மை கிடைக்கணும், மறுமையிலையும் நமக்கு நன்மை கிடைக்கணும். சும்மா ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறோன்னா, ஒரு சமையல் செய்கிறதே வச்சுக்கோங்களேன். அந்த சமையல் செய்கிறத கூட பிஸ்மில்லா சொல்லி செய்கிறதுனால நம்மளுடைய குடும்பத்துக்காகவோ இல்லை ஏழை எளியவர்களுக்காகவோ நம்ம உணவை சமைத்து கொடுக்கும் பொழுது இந்த உலகத்தில் என்ன நன்மை? அவங்க வயிறார சாப்பிடும் பொழுது அந்த சந்தோஷம் நமக்கு கிடைக்கும். அல்லாஹ் தாலா என்ன பண்ணுவான்? அதுக்கான நன்மையை, இந்த வேலையை நம்ம செஞ்சதுக்கான நன்மையை இந்த உலகத்துலேயும் நமக்கு கொடுப்பான், மறுமையிலையும் இந்த நன்மையை எழுதுவான். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். இப்படி தான் நம்ம எந்த செயல்களை செய்ய ஆரம்பித்தாலும் அது அல்லாஹுடைய பெயரை சொல்லி செய்யும் பொழுது இந்த உலகத்துலேயும் நமக்கு நன்மை கிடைக்கும், மறுமையிலையும் நமக்கு நன்மை கிடைக்கும். இப்போது பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்பதனுடைய பொருளை பார்ப்போம். அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தா,
பி அப்படின்னா கொண்டு அப்படின்னு அர்த்தம். பிங்கிறது ஒரு ஹர்ஃப், ஒரு இடைச்சொல். 2 வார்த்தைகளை இணைக்கிறதுக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு சொல் தான் இந்த பிங்கிறது. பி அப்படின்னா கொண்டு அப்படின்னு அதோடைய அர்த்தம். இஸ்மு அப்படின்னா பெயர் அப்படின்னு அர்த்தம். இப்போது பிஸ்மி அப்படின்னு பியையும் இஸ்மையும் சேர்த்து பிஸ்மி அப்படின்னு சேர்த்துருக்காங்க. இதுக்கு என்ன அர்த்தம்? பெயரை கொண்டு அப்படின்னு அர்த்தம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் இர் ரஹீம் அப்படிங்கும்போது ரஹீம் அர் ரஹ்மான் இது அல்லாஹுடைய பெயர். அப்போது ரஹீமான ரஹ்மானான அல்லாஹுடைய பெயரை கொண்டு அப்படின்னு அர்த்தம். அதாவது அர் ரஹ்மான் அப்படின்னா அளவற்ற அருளாளன், அர் ரஹீம்னா நிகரற்ற அன்புடையோன். அப்போ அளவற்ற அருளாளனாகவும் நிகரற்ற அன்புடையோனும் ஆகிய அந்த அல்லாஹ் இருக்கான் பார்த்தீங்களா, அந்த அல்லாஹ்வின் பெயரை கொண்டு ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். இங்கே ஆரம்பிக்கிறேங்கிற அந்த இது வரல, அது மறைஞ்சிருக்கு. நம்ம எந்த ஒரு செயலை செஞ்சாலும் நான் படிக்க போகிறேன், நான் எழுத போகிறேன், நான் தூங்க போகிறேன், நான் சாப்பிட போகிறேன், இப்படி நம்ம எதை சொல்கிறோமோ அந்த செயல் இந்த வாக்கியத்துக்குள்ளே மறைஞ்சிருக்கு. எந்த செயலை நான் செஞ்சாலும் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம்னு சொல்லும்பொழுது அல்லாஹுடைய பெயரை சொல்லி நான் இந்த செயலை செய்கிறேன் அப்படின்னு இதனுடைய பொருள். இப்போது அல்லாஹ் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். அல்லாஹ்னா வணக்கத்திற்குரியவன். இந்த அல்லாஹ்ங்கிற பெயர் அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்குமே கிடையாது. இந்த பெயர் அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் பொருத்தமாகவும் இருக்காது, யாருக்கும் பொருத்தவும் முடியாது. அல்லாஹுக்கு மட்டும் உரித்தான ஒரு பெயர். அல் இஸ்முல் அலம், மகத்துவமிக்க ஒரு பெயர் அந்த அல்லாஹ்ங்கிறது. இந்த உலகத்தையே தன்னந்தனியாக இருந்து அந்த அல்லாஹ் படைத்திருக்கான். அல்லாஹு அஹத், குல்ஹு அல்லாஹு அஹத். அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ் ஒருவனே, அல்லாஹ் தனித்தவன். உலகத்தையே தனித்து நின்று படைச்சான் பார்த்தீங்களா. அப்போ நம்ம என்ன சொல்லுவோம்? அந்த அல்லாஹ் தனித்து நின்று படைச்சிருக்கான், தனித்தவன் அப்படின்னு சொல்லும்போது அஹத் அப்படிங்கிற அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறோம். அந்த அல்லாஹு அஹத்னு பயன்படுத்துகிறோம் பார்த்தீங்களா. இந்த மாதிரி அல்லாஹுக்கு இருக்கக்கூடிய பண்புகள், அவனுக்கு இருக்கக்கூடிய அந்த தனித்தன்மைகள் இருக்குது பாருங்கள். இந்த தன்மைகளை எல்லாம் நம்ம சொல்கிறதுக்காக ஒவ்வொரு வார்த்தைகள் யூஸ் பண்ணுறோம்ல. அல்லாஹு சமத், அல்லாஹ் தேவையற்றவன், எந்த தேவையுமே அவனுக்கு கிடையாது. லம் எலிது, அவன் யாரையும் பெறவும் இல்லை. வலம் யூலது, அவன் யாராலும் பெறப்படவும் இல்லை. லம் எலித், அவனுக்கு குழந்தைகள் இல்லை. வலம் யூலது, அவனுக்கு பெற்றோர்களும் இல்லை. வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத், அவனுக்கு நிகராக யாருமே இல்லை. அப்போது அவனுக்கு நிகராக எந்த ஒரு விஷயமே இல்லாமல் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு பேர் தான் அல்லாஹ். இந்த அல்லாஹுக்கு 99 பெயர்கள் இருக்குது. அஸ்மாவுல் ஹுஸ்னான்னு சொல்லுவாங்க. அழகிய பெயர்கள் அல்லாஹுக்கு 99 பெயர்கள் இருக்குது. அந்த அஸ்மாவுல் ஹுஸ்னாங்கிறது தான் என்னது? அல்லாஹுடைய அந்த தனித்தன்மைகள். அவன் தான் படைத்தான், அவன் தான் பார்க்கக்கூடியவன், அவன் தான் கேட்கக்கூடியவன், அவன் தான் கொடுக்கக்கூடியவன், அவன் தான் தனித்தவன், அவன் தேவையற்றவன், இப்படிலாம் சொல்கிறோம் பார்த்தீங்களா. இது எல்லாமே சேர்ந்தது தான் அஸ்மாவுல் ஹுஸ்னா. அதில் உள்ள பெயர் தான் அர் ரஹ்மான் அர் ரஹீம், அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையோன், இப்படிலாம் சொல்கிறோம் பார்த்தீங்களா. இது எல்லாமே அல்லாஹுடைய அஸ்மாவுல் ஹுஸ்னா. அந்த அஸ்மாவுல் ஹுஸ்னாவில் இருக்கக்கூடிய பெயர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்தில் இருந்த அந்த காஃபிர்கள், அந்த அரபியர்கள் கூட அல்லாஹுவை அல்லாஹ் என்றே அழைச்சாங்க. அல்லாஹுடைய அந்த பெயரை அல்லாஹுக்கே அவங்க முழுமையாக கொடுத்து அழைச்சாங்க. இதை பற்றி அல்லாஹ் தனது திருமறையில் சொல்லி காட்டுறான். வல இன் சஅல்தஹும், ரசூலா பார்த்து சொல்கிறான், நீங்கள் அவங்கள்ட்ட கேட்டு பாருங்கள். மன் ஹலகஸ் ஸமாவாதி வல் அர்ல், இந்த வானங்களையும் பூமியையும் படைத்தது யாருன்னு நீங்கள் கேட்டு பாருங்கள். வஸஹர ஷம்ஸ வல் கமர், சூரியனையும் சந்திரனையும் தன் வசப்படுத்தி வைத்திருப்பவன் யார் அப்படின்னு அவங்கள்ட்ட நீங்கள் கேட்டு பாருங்கள். ல யகூலுன்ன, அவங்க சொல்லுவாங்க அல்லாஹ் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. காஃபிர்கள் சொல்கிறாங்க, வானத்தையும் பூமியையும் படைத்தது யாருன்னு கேட்டால் அல்லாஹ்னு சொல்கிறாங்க. சூரியனையும் சந்திரனையும் தன் வசப்படுத்தி வைத்திருக்கிறது யாருன்னு கேட்டால் அல்லாஹ்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அல்லாஹ் சொல்கிறான், வல இன் சஅல்தஹும், நீங்கள் அவங்கள்ட்ட கேட்டு பாருங்கள். மன் நஸ்ஸல மினஸ் ஸமாஇ மாஅ ஃபஅஹ்யா பிஹில் அர்ல மின் பஅதி மௌதிஹா, ஒரு இறந்து போன பூமி வறண்டு போய் இருக்குது பார்த்தீங்களா, இனிமேல் பொறுப்புண்டே முளைக்காது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய அளவுக்கு வறண்டு போய் காஞ்சு போய் இறந்து போய் இருக்கக்கூடிய ஒரு பூமிக்கு அல்லாஹ் வானத்திலிருந்து மழையை பொழிய வச்சு அந்த பூமியை உயிராக்கி அந்த பூமியிலேருந்து எல்லாத்தையும் விளைச்சல்களை கொடுக்குறான் பார்த்தீங்களா. அது யார் செய்கிறது அப்படின்னு நீங்கள் அவங்கள்ட்ட கேட்டு பாருங்கள் அப்படின்னு கேட்டால் அதுக்கு அவங்க இல்லை யகூலுன்ன, அவங்க சொல்லுவாங்க அல்லாஹ். வானத்திலேருந்து மழையை பொழிய வச்சு இந்த மாதிரி இறந்து போன ஒரு பூமியை உயிர்ப்பிக்கிறது யான்னு கேட்டால் கூட அவங்க அல்லாஹ் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொரு இடத்துல அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான், மை எர்சுக்குக்கும் மினஸ் ஸமாஇ வல் அர்ல், வானத்திலிருந்து பூமியிலிருந்து உங்களுக்கு உணவளிப்பவன் யார்? அல்லாஹ் வானத்திலேருந்து தண்ணியை இறக்கி பூமியில் எல்லாத்தையும் விளைய வச்சு தானே உணவை கொடுக்குறான் அல்லாஹ். இதை இந்த மாதிரி கொடுக்கக்கூடியது யார் அப்படின்னு அந்த காஃபிர்கள்ட்ட கேளுங்க. அம்மை எம்லிக்கு சம் அவல் அபுசார், உங்களுக்கு கேட்கக்கூடிய திறனையும் பார்க்கக்கூடிய திறனையும் அல்லாஹ் இயக்கிக்கிட்டு இருக்கான்ல. அதாவது உங்களுக்கு பார்வையை கொடுத்து இந்த உலகத்தில் உள்ள எல்லாத்தையும் பார்க்கறதுக்கான அந்த திறனை அல்லாஹ் கொடுத்துருக்கான்.
நீங்கள் கேட்குறதுக்கான எல்லா திறனையும் அல்லாஹ் கொடுத்துருக்கான். இன்றைக்கி எல்லாத்தையும் கேட்குறதுனால தான் நீங்கள் சந்தோஷம் அடைகிறீங்க, நீங்கள் எல்லாத்தையும் பார்க்குறதுனால தான் சந்தோஷம் அடைகிறீங்க. அப்படிப்பட்ட அந்த பார்வை திறனையும் கேட்கும் திறனையும் உங்களுக்கு கொடுத்து உங்களை இயக்கிக்கிட்டு இருக்கிறது யார் அப்படின்னு நீங்கள் அவங்கள்ட்ட கேட்டு பாருங்கள். ஒமை யஹ்ருஜுல் ஹைய மினல் மையத்தி வ யஹ்ருஜுல் மையத்து மினல் ஹை. இறந்து போனதிலிருந்து உயிர் உள்ளதை வெளியேற்றுறது யார், உயிர் உள்ளதிலிருந்து இறந்து போனதை வெளியேற்றுறது யார் அப்படின்னு நீங்கள் அவங்கள்ட்ட கேளுங்க. ஒமை யுதப்பிருல் அம்ர். இந்த உலகத்தில் எல்லாத்தையும் ஒவ்வொரு காரியத்தையும் இயக்கிக்கிட்டு இருக்கிறது யார் அப்படின்னு நீங்கள் கேட்டு பாருங்கள். ஃபஸயக்கூலூன, அவங்க சொல்லுவாங்க அல்லாஹ். இத்தனை அல்லாஹுடைய தனித்தன்மைகளும் இத்தனை பவரும், அல்லாஹுடைய இந்த பவரை எல்லாம் தெரிஞ்சு வச்சுருக்காங்க அந்த காஃபிர்கள். எல்லாத்துக்கும் அல்லாஹ் தான் சொல்கிறாங்க. அப்போ அல்லாஹ் கேட்குறான், அஃபலா தத்தகூன், அப்போயே நீங்கள் அல்லாஹுக்கு பயப்பட மாட்டீங்க? எல்லாம் அல்லாஹ்னு தெரிஞ்சு வச்சுருக்கிறேன், நீங்கள் ஏன் அல்லாஹை பயப்பட மாட்டீங்க அப்படின்னு அல்லாஹ் கேட்குறான். அவங்க என்ன தெரியுமா சொல்கிறாங்க, மா நஅபுதுஹும் இல்லா லியுகர்ரிபூனா இலல்லாஹி ஸுல்ஃபா. எல்லாமே அல்லாஹ்னு சொல்லிவிட்டு அவங்க என்ன பண்ணாங்க, சிலைகளை வணங்குனாங்க, சிலைகள்கிட்ட போய் எல்லாத்தையும் கேட்டாங்க. ஏன் இதையெல்லாம் நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா, அதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்க, இதெல்லாம் அல்லாஹ்விடத்தில் எங்களுக்கு நெருக்கத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அல்லாஹ்வே தன திருமறையிலே சொல்லி காட்டுறான். அவங்க சொல்கிறது என்ன, அல்லாஹ்விடத்துல எங்களுக்கு இதெல்லாம் நெருக்கத்தை, இந்த சிலைகள்லாம் போய் பேசி அவங்களுக்கு நெருக்கத்தை ஏற்படுத்தி கொடுக்குமா. இன்றைக்கி முஸ்லீம்கள்லேயும் ஒரு பிரிவினர் இருக்காங்க. அவுலியாக்கள்கிட்ட போய் நீங்கள் ஏன் கையேந்தி கேட்குறீங்க, அவுலியாக்கள்கிட்ட போய் உங்களுடைய தேவைகளை ஏன் கேட்குறீங்க அப்படின்னு கேட்டால், அவங்க அல்லாஹ்விடத்துல எங்களுக்கு நெருக்கத்தை ஏற்படுத்தி கொடுப்பாங்க. இவங்க எப்படி அல்லாஹ்னு சொல்கிறாங்களோ அப்படி தான் அந்த காஃபிர்களும் சொன்னாங்க. ஆனால் அந்த காஃபிர்களை பார்த்து அல்லாஹ் என்ன சொல்கிறான், அவங்கள காஃபிர்கள்ங்கிறான். நீங்கள் ஏன் அல்லாஹுக்கு பயப்பட மாட்டீங்கிறான். அல்லாஹுக்கு பயந்தால், அல்லாஹுடைய தனித்தன்மைகளை புரிந்திருந்தால் அல்லாஹ் நமக்கு ரொம்ப மிக அருகில் இருக்கான். ஒனஹ்னு அக்ரபு இலைஹி மின் ஹப்லில் வரீத் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். உங்களுடைய பிடரி நரம்பிற்கு அருகில் நாம் இருக்கோம் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். அப்போ பிடரி நரம்பிற்கு அருகில் இருக்கக்கூடிய அல்லாஹ்வை விட்டுட்டு நீங்கள் ஏன் அவுலியாக்கள்கிட்ட போய் உங்களுடைய உதவியை கேட்குறீங்க அப்படின்னு கேட்கும்போது, அந்த காஃபிர்கள் எப்படி பதில் சொன்னாங்களோ, அதாவது இந்த சிலைகள்லாம் எங்களுக்கு போய் நெருக்கத்தை ஏற்படுத்தி தரும்னு சொன்னாங்களோ, அதே மாதிரி இறந்து போனவர்கள்ட்ட போய் தன்னுடைய உதவியை அவங்க கேட்குறாங்க. அல்லாஹ் நம்ம அனைவரையும் பாதுகாக்க வேண்டும்.